இன்றைய வேதவசனம் ஏசாயா 11:9. என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஆமேன். ஈசா எனும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்றவாறு ஈசாயின் அடிமரமாகிய தாவீதின் வேரான கிறிஸ்து நிலையான ராஜாவாக செழிப்பை கட்டளையிடுவார். அவருடைய ராஜ்யத்தில் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. ஏனெனில் அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். எனவே அவருடைய வாயின் சுவாசத்தினால் துன்மார்க்கன் ஒருவனும் நிலைப்பதில்லை. அன்றியும் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்கிறபடியால் நல்ல ஆலோசனையும் பலனும் பெற்று ஞானமும் உணர்வும் உள்ளவர்களாக தேவனுக்கு பயப்படும் பயத்தால் நம் பிதாவாகிய தேவனை அறிகிற அறிவை பெறலாம். எங்களுக்கு நிலையான ராஜாவாக எங்களை அரசாள வரும் எங்கள் தாவீதின் வேரானவரே, உம்முடைய பரிசுத்த ராஜ்யத்திற்காக காத்திருக்கிறோம். ஆமேன்.